வெள்ளாண்டையும் தூக்கிறோம் சொத்தரிக்கிறோம். லூக்கா 10:20. ஆகிலும் ஆவிகள் உங்களுக்கு கீழ்ப்படிவதை குறித்து சந்தோஷப்படாமல் பரலோகத்திலே உங்கள் நாமங்கள் எழுதப்பட்டது குறித்து சந்தோஷப்படுங்கள் என்றார். ஆகிலும் ஆவிகள் உங்களுக்கு கீழ்ப்படிவதை குறித்து சந்தோஷப்படாமல் பரலோகத்திலே உங்கள் நாமங்கள் எழுதப்பட்டிருக்கிறதை குறித்து சந்தோஷப்படுங்கள் என்றார். ஸோ ஜீவியமா ஊழியமா அப்படின்பாங்க. முதலாவது ஜீவியம்தான். ஜீவியம் ஃபஸ்ட்டு கரெக்டாக இருக்கும்போது தான் நம்மளுடைய ஆத்மா நம்ம பரலோகம் போகிறதுக்கான வழி. ஜீவியம் ஒழுங்காக இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக நம்ம ஊழியத்துக்கு தேவன் எடுத்து பயன்படுத்துவோம் இல்லையா? அதான் அவர் சொல்கிறார். ஆவிகள் கீழ்ப்படி குறித்து சந்தோஷப்படாமல் இல்லையா? அவர் நமக்கு அதிகாரம் கொடுத்ததுனால ஆவிகள் ஆட்டோமேட்டிக்காக நமக்கு கீழ்ப்படியும். இயேசுவின் நாமத்தில் சொல்லும்போது ஆவிகள் ஆட்டோமேட்டிக்காக கீழ்ப்படிக்கும். நீங்கள் தேள்களையும் பிசாசையும் மிதிப்பீர்கள், அந்த காலத்தில் மேற்கொள்வீர்கள். அப்படிப்பட்ட அதிகாரம் உங்களுக்கு கொடுத்துருக்கான்னு சொல்கிறேன் இல்லையா?